வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மணத்தக்காளி கீரை இனிப்பு பணியாரம் கார தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், 3 பூண்டு பல், 3 வரமிளகா, அரை டீஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இட்லி மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். வரமிளகா உள்ளே விதையை நீக்கிட்டு போட்டுக்கலாம். வரமிளகா பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம், பூண்டு, ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கீரை, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு நம்ம மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாவு ஊற்றிக்கோங்க. கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு சேர்த்தா போதும். மாவுலேயே உப்பு இருக்கிறனால நான் இதில் உப்பு சேர்க்கலை. நல்லா கலந்துக்கலாம். மணத்தக்காளி கீரை கார தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இனிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கீரை. இந்த சிரப்பு நாட்டு சர்க்கரையில் நெல்லிக்காய் ஊற வச்ச சிரப்பு. நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டை கூட சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டில் குப்பை இருக்கும், அதனால் நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். நம்ம எந்த அளவுக்கு கீரை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இட்லி மாவு சேர்த்தா போதும். உங்களுக்கு சுவை ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சிரப்பு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் தோசை கூட நம்ம ஊற்றிக்கலாம். காரத்துக்கும் இனிப்புக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல்லில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம் எல்லா குழியிலையும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் வேகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகணும். உள்ளெல்லாம் வெந்திருக்கான்ட்டு குத்தி பாருங்கள். 2 பக்கமும் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு அரைச்சி வச்ச மணத்தக்காளி கீரை மாவை தோசைக்கல்லில் இப்போ ஊற்றிக்கலாம். இதையும் பணியாரமாக கூட நீங்கள் சுட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். சுவையான கார மணத்தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.